ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு பரீக்ஷா அகாடமி. இன்னைக்கு வீடியோல நாம பார்க்க போறது நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்துல டிப்ளமோ பிஇ பிடெக் சிவில் முடிச்சவங்களுக்கு 1,12,000 சம்பளத்தோட ஒரு வேலை வாய்ப்பு காத்துட்டு இருக்கு. இந்த வேலை வாய்ப்பை பத்தின முழு விவரம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே உங்க நோட்டிபிகேஷன் பார்க்கு வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷனுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. ஸோ இதுதான் அந்த நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் என்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7/12, அதாவது இந்த மாசம் 7ஆம் தேதி தான் ரிலீஸ் ஆயிருக்கு. இது எதுக்கான நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை திருவண்ணாமலை மாவட்டத்துல இருக்கிறது. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது சூப்பர்வைசர், ஓவர்சீர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, பணிப்பார்வையாளர் தமிழ்ல சொல்லணும்னா இந்த பதவிக்கான காலியிடங்கள் நிறையவே இருக்கு. அதுக்கு வந்து நேரடி நியமனம் தான் பண்ண போறாங்க அப்படின்றதுக்காக தான் இந்த நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன்ல வேற என்னென்ன டீடைல்ஸ் இருக்கு அதை பத்தி தெளிவா பார்த்துருவோமா? ஸோ இதுதான் நான் சொன்ன மாதிரி டெசிக்னேஷனோட பேர், போஸ்டிங்கோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா பணிப்பார்வையாளர், சூப்பர்வைசர், ஓவர்சீர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ நமக்கே தெரியும் தமிழ்நாட்டில் நிறைய சிட்டிஸை வந்து ஸ்மார்ட் சிட்டிஸாக கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சூப்பர்வைசர்ஸ் தேவைப்படுறாங்க அந்த திட்டங்களை வந்து சிறப்பாக செய்யறதுக்கு. அதுக்காக தான் இந்த வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷனே அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களோட வேலை என்ன அப்படின்னா அந்த கட்டிட வேலைகள் எல்லாத்தையுமே மேற்பார்வையிடுதல் தான் இவங்களோட வேலையே. இதுக்காக சம்பளம் வந்து பாத்தீங்கன்னா மாசத்துக்கு குறைஞ்சது 35,400ல இருந்து மேக்சிமம் 1,12,400 வரைக்கும் பிக்ஸ் பண்ணிருக்காங்க. வயது வரம்பு அப்படின்னு பாக்குறப்போ 35 வயசை தாண்டாத யார் வேணாலும் இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம். திருவண்ணாமலை மாவட்டத்துல இந்த வேலைக்காக வந்து பாத்தீங்கன்னா 1, 2 காலியிடங்கள்ல மொத்தம் 80 காலியிடங்கள் இருக்கு. இது ரொம்பவே அரிய வேலை வாய்ப்பு திருவண்ணாமலை மாவட்டத்துல இருக்கிறவங்களுக்கு. இதுக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலே போதும். இவங்க தாராளமா இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம். டிப்ளமோவை இவங்க ஒண்ணு ஃபுல் டைமா பண்ணிருக்கணும், இல்லைன்னா பார்ட் டைமா பண்ணிருக்கணும். டிஸ்டன்ஸ் மோட்ல பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா இந்த ஜாபுக்கு வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்றத தெளிவா கொடுத்திருக்காங்க. ஸோ அது போக பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங், அதாவது பிஇ பிடெக் சிவில் முடிச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வந்து முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு அப்ளை பண்றதுக்கு கடைசி நாள் என்னைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜனவரி மாசம் 7ஆம் தேதி. ஸோ இந்த அஃபிஷியல் நோட்டிபிகேஷனை நீங்க எங்க பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா www.திருவண்ணாமலை.nic.in இந்த வெப்சைட் குள்ள போனீங்கன்னா இந்த அஃபிஷியல் நோட்டிபிகேஷனோட சேர்த்து அப்ளிகேஷன் ஃபார்மும் இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து கையால ஃபில் பண்ணி அதோட என்னென்ன ஜெராக்ஸஸ் வந்து அட்டாச் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னா உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அடுத்து அட்ரஸ் ப்ரூஃபுக்காக ஒன்று ரேஷன் கார்டோ இல்லைன்னா ஓட்டர் ஐடி இல்லைன்னா ஆதார் கார்டு ஏதாவது ஒரு ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணிட்டு முன்னுரிமை சான்றிதழ் ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா அதோட ஜெராக்ஸ் காப்பியும் சேர்த்து அட்டாச் பண்ணுங்க. அட்டாச் பண்ணி உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்க ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையை சேர வேண்டிய கடைசி நாள் வர ஜனவரி மாசம் 7ஆம் தேதி. ஸோ யாருக்கெல்லாம் எலிஜிபிலிட்டி இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களோ இம்மீடியட்டா அப்ளை பண்ணுங்க. இந்த வேலை வாய்ப்பை பத்தி திரும்ப சொல்றேன். இது திருவண்ணாமலை மாவட்டத்துல இருக்கிற ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில கொடுத்திருக்க ஒரு வேலை வாய்ப்பு தான். யாருக்காக அப்படின்னா 35 வயசை கடக்காத பிஇ பிடெக் டிப்ளமோ சிவில் முடிச்ச பசங்களுக்காக. இதுக்கு வந்து பசங்க தான் அப்ளை பண்ணணும்னு இல்லை, ஆண் பெண் யாரா இருந்தாலும் விண்ணப்பிக்கலாம். மொத்தம் எத்தனை காலியிடங்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 80 காலியிடங்கள் இருக்கு திருவண்ணாமலை மாவட்டத்துல மட்டும். இதுக்கு அப்ளை பண்றதுக்கு எந்த ஒரு விண்ணப்ப கட்டணமும் கிடையாது, எந்த ஒரு பரீட்சையும் கிடையாது. சம்பளம் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா 1,12,400 வரைக்கும் போட்டிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்றதுக்கு கடைசி நாள் ஜனவரி மாசம் 7ஆம் தேதி. யாருக்கெல்லாம் எலிஜிபிலிட்டி இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களோ இம்மீடியட்டா அப்ளை பண்ணுங்க. இந்த வேலை வாய்ப்பு செய்தி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு பார்த்த இந்த வேலை வாய்ப்பு செய்தியில உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னு சொன்னா நீங்க தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல கேட்கலாம். இது வரைக்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்க அப்படின்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே உங்க நோட்டிபிகேஷன் பார்க்கு வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷனுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ so much for watching the video.